வணக்கம் ஐயா. என்ன பூசாரி கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, நீங்க சொல்றது எதுவுமே வேலைக்கு ஆகாது. சார், வீரன் கோயில் இடிக்கிறதுல யாருக்குமே விருப்பம் கிடையாது. நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஓ, வீரன் கோயில் இடிக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. அந்த கரண்ட் கேபிள் நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது கண்டிப்பா வரும். 26 ஊருக்காரங்க இடம் கொடுத்துருக்கான். உங்களுக்கு என்னையா? ஐயா, வீரன் கோயிலை மட்டும் விட்டுருங்கய்யா. அதை விட்டுட்டு அந்த 5 கஞ்சி வீரன் கோயில் தான் உங்களுக்கு பெருசா போச்சா? அந்த கோயில் இருக்கிறதே பஞ்சாயத்து இடத்துல. இதில் இடிக்க கூடாது கூடாது வீரன் கூறன்னு வந்துட்டாங்க. என்னது வீரன் கூறனா? என்ற வீரனை தாண்டி இன்னைக்கு நீ எப்படி கைட்டு போறீங்கிறத பார்க்கலாம்டா. இது வீரன் கோயில் மண்ணு. நீ மட்டும் கையெழுத்து போடு, உனக்கு என்ன நடக்குதுங்கிறத பாடுறா. இப்ப என்ன, நான் கழுத்து போடுறது நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? பார்த்துட்டு போ. எல்லாம் டீ சாப்பிட்றீங்களாப்பா? அட, டீ சாப்பிட்டு தெம்பா பாருங்க. மகாலிங்கம், சொல்லுங்கய்யா. நீ என்ன பண்ற? சொல்லுங்க. நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் 3/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், சாம்பார் தூள், அப்புறம் உப்பு புளி காரம் தேவையான அளவு எல்லாத்தையும் வாங்கிட்டு உடனே வா. ஐயா, எதுக்குங்கய்யா? சாம்பார் வைக்க போறோம்டா. வெங்காய சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் போடா, பசிக்குது. போ, சீக்கிரம் போ. நீங்க யாரு? சார், அந்த கேபிள் ஸ்கீம் கோவில் லேண்டுக்கு சைன் பண்ணுறதுக்காக வர சொல்லுங்க. நீயா? என்னது, வீரங்கோயில் இடத்த கேக்குறீங்க? அந்த வீரனோட சக்தி என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. தள்ளியா? ஐயா. மகாலிங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க தான் சாம்பார் வைக்க மல்லிகை சாமான் கேட்டீங்கய்யா. யாரு? நீங்க தான்யா. வேலை நேரத்துல நீ சாம்பார் வெடி கிடக்கு. போய் டோபாஸ் கட்சி எடுத்துட்டு வா. சாம்பார் வச்சுறானா? சாம்பார். இதான் கோயில் டாக்குமெண்டா? என்ன சார்? இதான் வீரன் கோயில் டாக்குமெண்டான்னு கேக்குறேன். ஆமா சார், ஆமா சார். என்ன பூஜாரி, நீ இன்னும் கிளம்பலையா? இப்ப என்ன, நான் கழுத்து போடுறத பார்க்கணும், அவ்வளவுதானே? டீ சொல்லட்டுமா? அட, நீங்களாம் டீ சாப்பிட்டு தெம்பா பாருங்க. மகாலிங்கம். ஐயா. மகா, நீ என்ன பண்ற? சொல்லுங்கய்யா. பக்கத்து வீட்டு ஜோதிமணி அக்கா கிட்ட போய் நான் கேட்டேன்னு அந்த சீமெண்ணெய் ஸ்டவ் வாங்கிட்டு வா. ஐயா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? சாம்பார் வைக்க போறேன்டா, வெங்காய சாம்பார். சீக்கிரம் போயிட்டு வா, சாப்பிடணும். முக்கியமா அந்த ஸ்டவ் பின்ன மறந்துடாதே. நீங்க சார், அந்த வீரங்கோயில் லேண்டுக்காக சைன் வாங்க வர சொன்னீங்க சார். என்னது, வீரங்கோயில் நிலத்தை கேக்குறீங்க? அந்த வீரனோட கதை தெரியுமா உங்களுக்கு? நவருங்கய்யா. தல்ல 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 தல்ல. என்றாது நீ தானையா சாம்பார் வைக்க மனசு கேட்ட? வேற எதை கேட்டனா? அப்புறம் இந்த பின்ன கேட்டேன். பின்ன கேட்டனா? வேலை கிட்ட ஸ்டவ் கொண்டாடுறாங்க. கிறுக்கனா இருப்பானுங்க போல இருக்க. நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க, கொடுங்க. கோவம் வரும். டீ எல்லாம் வேணாமுங்க, நாங்க தெம்பாத்தான் இருக்கோம். நீங்க கையெழுத்த போடுங்க, நாங்க பார்த்துட்டே போறோம்.
மகா லிங்கம். டேய் நில்லுங்கடா, போடாத. டேய் டேய் நில்லுங்கடா, சாம்பார் வைக்க போறேன். டேய்